ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரீம்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எலமெண்ட்ஸ் மெல்ட் ஃபேட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் பார்ப்பது உடல் எடையை எப்படி குறைக்கலாம். இப்போ இருக்கிற முக்கிய பிரச்சனையிலே அதிக உடல் எடை அதிகமாக இருக்கிறது. ஆணுங்களுக்கும் பெண்களுக்கும் உடல் இப்போ அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் முக்கியமாக நம்ம ஒரே இடத்துல இருந்து வேலை செய்கிறது தான் முக்கிய காரணமாக இருக்குது. உடல் எடை அதிகமாக இருக்கும்போது நம்ம மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்ம வெளியில் போகும்போது எல்லாம் கேலியும் கிண்டலுமா செய்வாங்க. ஏன்னா உடல் அவங்கள பாரு எவ்வளோ உடம்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் நமக்கு அதில் மன கஷ்டமும் நமக்கு ஏற்படுது. அந்த உடலை எடையை குறைக்கணும்னா நமக்கு உணவு முறை கரெக்டாக சாப்பிடணும். நமது முன்னோர்கள் எல்லாருமே காய்கறிகள், பழ வகைகள், கிழங்கு வகைகள், தானிய வகைகள், சோளம், கம்பு, கேழ்வரகு இதையெல்லாம் சாப்பிட்டாங்க. நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க வேலையும் செய்தார்கள். அப்படி வேலை செய்யும்போது நமக்கு உடலில் எந்த கொழுப்பும் தங்காது. அதனால் உடல் பருமன் அதிகமாகாது. அதனால் எல்லாமே நார்மல் லைஃப்பில் இருந்தாங்க. நல்லா ஆரோக்கியத்தோடும் நீண்ட நாளும் இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. சாப்பாடும் மாறிடுச்சு. நம்ம எதையுமே ஆரோக்கியத்தோடு இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்றதில்ல. எல்லாமே கொழுப்பு நிறைந்த சாப்பாடுகள் தான் சாப்பிட்றோம். அப்புறம் முக்கிய காரணம் நமக்கு இப்போ எல்லாமே ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறது தான் அதிகமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் வயலில் வேலை எடுத்தாங்க. இப்போ எல்லாமே நம்ம கம்ப்யூட்டர் உலகம் ஆயிடுச்சு. அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து தான் நம்ம அதிகமாக வேலை செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே நம்ம சமையல் அறையில் எல்லாமே நமக்கு மிஷினாக வந்துடுச்சு. கிரைண்டரு, மிக்சி, வாஷிங் மிஷின்னு துடைக்கிறதுக்கும் கூட மிஷின் வந்துடுச்சு. அதனால் நம்ம குமிஞ்சு நிமிஞ்சு அந்த வேலையும் செய்கிறதில்ல. முன்னாடி ஆட்டுக்கல்ல, அம்மிக்கல்ல அரைச்சாங்க. அதனால் பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்க. அவங்களுக்கு உடல் பருமன் கம்மியாக இருந்தது. இப்போவும் முன்பும் பிரசவ காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு உடல் பருமன் அதிகமாகும். பிரசவம் முடிஞ்சதுன்னா அதுக்கு பின்னாடி உடல் எடை குறையும். ஆனால் இப்போ பிரசவம் முடிஞ்சதுக்கு பின்னாடியும் நமக்கு உடல் எடை கம்மிறதே இல்லை. அது காரணம் நமக்கு அந்த சாப்பாட்டு முறை தான். கண்டிப்பாக நம்ம சாப்பாட்டு முறையில் கண்டிப்பாக மாற்றம் இருந்தால் மட்டும்தான் உடலை எடையை குறைக்க முடியும். இப்போ இது மாதிரி உடல் எடை அதிகம் இருக்கிறவங்க பல சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கை கால் சோர்வு, உடம்பு மட்டும்தான் இருக்குது. அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. அவங்களுக்கு ப்ரெஷரு, சுகரு, ஹார்ட் அட்டாக்கு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேகமாக முட்டு தேய்மானம். அவங்களுக்கு உடல் எடை மட்டும்தான் அதிகமாக இருக்குது. ஆனால் எந்த ஆரோக்கியமும் அவங்ககிட்ட இருக்காது. அதே மாதிரி பெண்களுக்கு உடல் அதிகமாக இருக்கும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதும் கூட அது கஷ்டமாக இருக்கிறது. அதை டாக்டர்கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கு தான் முதல்ல அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்படி உடல் எடையை குறைக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணணும். நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் பட்டினி கிடப்பது. நமது பட்டினி கிடந்து தான் நம்ம உடல் எடையை குறைக்குவோம். ஆனால் அப்படி குறைக்கவே கூடாது. எப்போவுமே உடல் பருமன் அதிகமாக இருக்கும்போது நம்ம வெயிட்டை குறைக்கணும்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், யோகா, மெடிடேஷன், சாப்பாட்டு முறையில் கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி தான் உடலை வெயிட்டை குறைக்கணும். பட்டினி கிடந்து கண்டிப்பாக உடல் எடையை குறைக்க முடியாது. அப்படி பட்டினி கிடக்கும்போது உடல் எடை கூடும். ஏன்னா நம்ம காலையில் சாப்பிடாமல் மதியம் சாப்பிடும்போது கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம். டெய்லி அது மாதிரியே சாப்பிடும்போது உடல் தானாகவே அந்த கொழுப்பு சத்தை இன்க்ரீஸ் பண்ணிடும் அதிகமாக. அப்போ நாளைக்கு அவங்க காலையில் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம இப்போவே கொழுப்பை சேர்த்து வச்சுக்கலாம்னு சொல்லி உடம்பே சேர்த்து வச்சுருவோம். அதனால் நம்ம கண்டிப்பாக பட்டினி கிடந்து உடல் வெயிட்டை குறைக்க முடியாது. அப்படி செய்யாதீங்க. அது தவறான விஷயம். அப்படி செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு உடல் அதிகமாகும். நம்ம சாப்பாட்டு முறையில் அதிகம் காய்கறிகள், பழ வகைகள், தானியங்கள், கீரை வகைகள் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் அதிகமாக சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த ஸ்நாக்ஸு, கொழுப்புள்ள இருக்கிற ஐட்டங்களை கண்டிப்பாக குறைக்கணும். கொழுப்பு நிறைந்த எண்ணெய் பலகாரம், வறுத்தது, பொரிச்சது இது மாதிரி சிக்கன் வகைகள், சிகப்பாக இருக்கிற இறைச்சி வகைகளை கண்டிப்பாக குறைக்கணும். சிவப்பு கலரில் இருக்கிற இறைச்சி வகைகளை கண்டிப்பாக குறைத்தால் மட்டுமே நமக்கு உடல் எடையை குறைக்க முடியும். சிலர் வெளியில் மருந்து மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு உடல் எடையை வெயிட்டை குறைப்பாங்க. அப்படி குறைக்கும் போதும் நமக்கு அதில் உள்ள சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக வரும். அப்போ இதை இந்த உடல் எடையை எப்படி ஆரோக்கியத்துடன் எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் குறைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கும் ஆயுர்வேதத்தில் ப்ராடக்ட் இருக்குது. அதை ஆயுர்வேதத்தில் வாங்கி நம்ம சாப்பிடும்போது எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்ம உடல் வெயிட்டை கண்டிப்பாக நல்லா ஆரோக்கியத்துடன் குறைக்க முடியும்.
அப்படி உள்ள ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம எலமெண்ட்ஸோட வெல்னஸோட மெல்ட் பேட். இந்த ப்ராடக்ட் முழுவதும் மூலிகையால் தயாரிக்கப்பட்ட ஆயுர்வேத ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்டில் உள்ள மூலப்பொருட்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சில்லியம் அஸ்கு, கிரீன் டீ, குடம்புளி, இது 3 முக்கிய மூலப்பொருள்களாக சேர்த்திருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது. இதில் வந்து சீலியம் அஸ்கு என்ற பொருள் வந்து ஒரு விதை. அந்த விதையை வந்து பவுடராக்கி அரைத்து சேர்த்திருக்காங்க. அதனால் வந்து அதிகமாக நமக்கு பசி ஏற்படாமல் இருப்பதற்கும், இதில் வந்து இந்த பவுடரில் வந்து அதிகமாக நார்ச்சத்து இருக்குது. அதனால் நமக்கு குடலில் வந்து படிகிற வேஸ்ட்டுகளை வந்து அதிகமாக வெளியே போகாமல் மலம் வந்து வெளியேறாமல் இருக்கும். அது வந்து இருக்கும்போது நமக்கு அப்பவும் உடல் வெயிட் வந்து அதிகமாகும். அதனால் அந்த நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும். அடுத்து வந்து கிரீன் டீ இருக்கிறதுனால நமக்கு கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து 3வது பார்த்திங்கன்னா குடம்புளி. இந்த புளி வந்து சாப்பிடும்போது நமக்கு உடல் மீண்டும் மீண்டும் ஒரு சாப்பிட்ற ஒரு உணர்வு ஏற்படும். நமக்கு வயிறு நிறைஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்லாம்னு சொல்லி அந்த உணர்வை ஏற்படுத்துவதை கட்டுப்படுத்தும். ஏன்னா நமது முன்னோர்கள் எல்லாம் ஒரு விருந்து சாப்பாடு வைக்கும்போது எப்பவுமே பருப்பு, சாம்பார், அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ரசம் ஊற்றுவாங்க. அதுக்கு காரணம் வந்து நமக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு, நீ சாப்பாடு வேண்டாம், இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த குடம்புளி உதவியாக இருக்கிறது. அதனால் நம்ம வயிறு நிறைஞ்சிருச்சு, நீ சாப்பாடை நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அதனால் நம்ம அதிகமாக சாப்பிட வேண்டியதில்லை. இதை வந்து எப்படி சாப்பிடணும், இதை சாப்பிட்ற முறை பார்த்திங்கன்னா, காலையிலையும் ராத்திரியும் சாப்பிடுவதற்கு முன்னாடி அரை மணி நேரத்திற்கு முன்பு இதில் ஒரு பாக்கெட்டாக இருக்கும். அந்த பாக்கெட்டை எடுத்து 300 மில்லி தண்ணீரில் கலந்து குடிக்கவும். அதுக்கு 300 மில்லி தண்ணீரில் கலந்து உடனே குடிச்சிடணும். அதுக்கு பின்னாடியும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும். அது இல்லாமல் நம்ம ஒரு நாளைக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். அப்படி குடிக்கும்போது தான் உடல் வந்து அந்த கொழுப்பு வந்து கரையும். அப்போ தான் உடல் வெயிட் வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பவுட்ரு சாப்பிட்றதுனால மட்டும் உடல் எடையை குறைத்து விட முடியாது. அப்படி நினைத்து யாரும் உடல் வெயிட்டை குறைக்கலான்னு சொல்லி மருந்து மாத்திரையோ எதையுமே எடுத்துக்காதீங்க. எந்த மருந்து மாத்திரையை எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து கண்டிப்பாக சாப்பாட்டு முறையில் வித்தியாசம் கொண்டு வரணும். அது இல்லாமல் உடற்பயிற்சி, யோகா, வாக்கிங், இது மாதிரி ஏதோ ஒரு எக்ஸசைஸ் வந்து நம்ம கண்டிப்பாக டெய்லி அரை மணி நேரம் செய்யணும். சாப்பாட்டு முறையில் கண்டிப்பாக கண்ட்ரோல் வேணும். கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து உடல் எடையை குறைக்க முடியும். இந்த மருந்து சாப்பிட்றோம், ஆயுர்வேத ப்ராடக்ட் சாப்பிட்றோம், அதனால் நமக்கு உடல் எடை தானாக குறைஞ்சிரும், நம்ம வந்து என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதை வேணாலும் ஸ்நாக்ஸு, கொழுப்புள்ள ஐட்டங்கள் எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டிங்கன்னா வேஸ்ட்டு. அதனால் உடல் எடையை குறையணும்னா கண்டிப்பாக நம்ம மனசு வச்சா தான் குறைக்க முடியும். அதனால் வந்து சாப்பாட்டு முறையில் கண்டிப்பாக நம்ம வந்து வித்தியாசத்தை கொண்டு வரணும். எப்பொழுதும் போல் நம்ம சாப்பிட்டு கொண்டே அடிக்கொருக்கா சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக எடை குறையாது. இந்த மெல்ட் பேட் சாப்பிட்டும் சாப்பாட்டு முறையும் கண்ட்ரோல் வரணும். அதுபோல் எக்ஸசைஸு வேணும். யோகா, மெடிடேஷன் ஏதாவது ஒரு நம்ம செயல்முறையை செய்யணும். அப்போ தான் நமக்கு உடல் வெயிட்டு கண்டிப்பாக குறையும். இந்த ப்ராடக்ட் வந்து சாப்பிடும்போது எந்த சைடு எஃபெக்ட்டும் நமக்கு வராது. ஏன்னா எல்லாமே மூலிகையால் தயாரிக்கப்பட்டது. அதனால் நம்ம சாப்பிடும்போது நமக்கு சைடு எஃபெக்ட் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதேபோல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அளவுடன் சாப்பிட்டு வளமுடன் வாழ்வோம். ஓகே, நன்றி, வணக்கம்.